ஹalleluya. சீமா கதாரா ஷாரா காபா கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம். 7:9 பாருங்க. எஸ்ரா 7:9. முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால், திரும்பப்படி தன் தேவனுடைய தயவுள்ள கரம், தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால பாபிலோனிலிருந்து பிரயாணமாய் புறப்பட்டு எருசலேமுக்கு வந்தான். ஏசாயா ரெண்டு காரியமும் பார்க்கிறோம். ஹalleluya. ஹalleluya. பாபிலோனிலிருந்து புறப்படப்படுகிற கரம், பாபிலோனிலிருந்து புறப்படப்படுகிற கரம், எருசலேமுக்கு நடத்துகிற கரம், எருசலேமுக்கு நடத்துகிற கரம், பாபிலோனிலிருந்து புறப்படுகிற புறப்படப்படுகிற கரம், பாபிலோனிலிருந்து புறப்படப்படுகிற கரம், எருசலேமுக்கு நம்மை வழி நடத்துகிற கரம். ஆமென். அதான் ஜீசஸ் கை அவர்தான் ஜீசஸ். அப்படியே இருக்க முடியாது. புறப்பட்டுட்டோம். பாபிலோனிலிருந்து புறப்பட்டுட்டோம். பாபிலோனை விட்டுட்டோம். பரலோகத்துக்கு புறப்பட்டுட்டோம். பாபிலோனை விட்டுட்டோம். பரலோகத்துக்கு புறப்பட்டுட்டோம். பாபிலோனை விட்டுட்டோம். பரலோகத்துக்கு புறப்பட்டுட்டோம். ஹalleluya. இருக்க முடியாது. சுகுமார் பார்க்கிறார். அவர் போலீஸ் துறையில வந்து வெல்கம் சொல்லுவார். அவர் வாழ்க்கையை சாட்சி போலீஸ் துறையில் இருக்கிறாரு. பயங்கர லஞ்ச பேர் ஊர்ல சொல்றாரு. ஆனா இந்த இயேசுக்குள்ள வந்தாரு பாருங்க. இன்னைக்கு அதை தூக்கி எரிச்சிட்டாரு. ஆமென். இயேசுக்கு சாட்சி வருது. ஆமென். லஞ்ச வாங்க முடியலன்றார். விரும்பினாலும் என்ன செய்யல. அதுதான் ஜீசஸ். ஆமென். ஆல்வின் பண்ற பாடு. இந்த துறைக்கு போனா என்ன இருக்கு? லஞ்சம். அது கொஞ்சமே இல்லாம இருக்கணும்னா இயேசு வரணும். கொஞ்சமே இல்லாம இருக்கணும்னா இயேசு வரணும். லஞ்சமே கொஞ்சமே இல்லாம இருக்கணும்னா இயேசு வரணும்.